வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு சட்ட அதிபர் மற்றும் போலீஸ் நீதிக்குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி ஆகியோருக்கு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெளிமடை தமிழ் மகா வித்தியாலயத்திற்கு செல்வதற்காக தனி வீதியை பெற்றுத் தருமாறு கோரி ஆர்ப்பாட்டம். மஸ்கெலியா பிரதேச வைத்தியசாலையின் விடுதி ஒன்றில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வெளிமடை தமிழ் மகா வித்தியாலயத்திற்கு செல்வதற்காக தனி வீதியை பெற்றுத் தருமாறு கோரி இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. வெளிமடை தமிழ் மகா வித்தியாலயத்தின் மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்த ஊவா மாகாண சபை உறுப்பினர் ஆசிவலிங்கத்திற்கும் போலீசாருக்கும் இடையில் வாத பிரதிவாதம் ஏற்பட்டது. அதனை அடுத்து வெளிமடை போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக A5 செங்கலடி பேராதனை பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன் காரணமாக குறித்த வீதியுடனான வாகன போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்பட்டது. நான் கேட்கறது என்னன்னு சொன்னா, இந்த பாடசாலைக்கு ஒரு ரோட்டு ஒன்று தான் தேவை. காரணம், நாங்க படிச்சது இந்த ஸ்கூல்ல தான், எங்களோட பிள்ளைகள் இந்த ஸ்கூல்ல தான் படிக்குது. ஒரு 50 வருஷமாக இந்த பாடசாலைக்கு எங்களுக்கு பாதை இல்லை. நான் கேட்கிறோம், இந்த ஜனாதிபதியோ பிரதமரோ முதலமைச்சரோ இங்கே உள்ள மாகாணத்தில் உள்ள அமைச்சர்மார்கள் எங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று தரேன் தான் சொல்றோம். நான் வேற எதுவுமே கேட்கல அரசாங்கத்துக்கிட்ட. எங்களுக்கு ஒரு ரோட்டு ஒன்று தான் வேணும். ஸ்கூலுக்குன்னு பாதை ஒன்றும் இல்ல. நாங்க இப்ப 10-12 வருஷம் காலமா ரோட்டு கேட்டுக்கிறோம். ஸ்கூலுக்குன்னு தான் பிள்ளைங்க எந்த நாளும் போலீஸாகத்தான் போகுதுங்க வருதுங்க. அவசரத்துக்கு போய்க்கலாது. அதனால எங்க தமிழ் ஸ்கூலுக்குன்னு தனியா ஒரு ரோட்டு வேணும். போலீஸால எந்த நாளும் போக இயலாது. அவசரமா ஒரு வாகனத்துக்கு போக இயலாது. போலீஸால ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தாக்க எங்களை படிக்கட்டால தான் பிள்ளைகளை போக சொல்றாங்க. பிள்ளைங்க மழை காலத்துக்கெல்லாம் உளுந்து எலும்பி காயத்தோடு தான் போகுதுங்க. எதிர்வரும் 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு சட்டம் அதிபர் மற்றும் போலீஸ் நீதிக்குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி ஆகியோருக்கு இன்று அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்சவின் பிணை மனு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மனுவில் சட்டமா அதிபர் மற்றும் போலீஸ் நீதிக்குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். அதற்கமைய பிரதிவாதிகளை எதிர்வரும் 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி விக்கும் கள்ளுவாராய்ச்சி அறிவித்தல் பிறப்பித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சருக்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்களும் இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் மா கணேசராஜா உத்தரவு பிறப்பித்துள்ளார். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பிரதீப் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் எட்வின் சில்வா, கிருஷ்ணானந்தராஜா, கஜன் மாமா என்று அழைக்கப்படும் கனகநாயகம், ராணுவ புலனாய்வு உறுப்பினர் எம் கலீல் ஆகியோரே தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் 2005ஆம் ஆண்டு மட்டக்களப்பு புனித மரியாள் இணை பேராலயத்தில் நடைபெற்ற நத்தார் நள்ளிரவு ஆராதனையில் கலந்து கொண்டிருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டார். மஸ்கெலியா பிரதேச வைத்தியசாலையின் விடுதியொன்றில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இன்று காலை பரவிய தீயை பிரதேச மக்களும் வைத்தியசாலை ஊழியர்களும் இணைந்து கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். தீயினால் விடுதிக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. மேலதிக விசாரணைகளை மஸ்கெலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சிறுவர்கள் மத்தியில் தொழுநோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக தேசிய தொழுநோய் ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. கொழும்பு, கம்பஹா மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களில் அதிகளவிலான சிறுவர்கள் தொழுநோயால் பீடிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது.
கொழும்பு, கம்பகா மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களில் அதிகளவிலான சிறுவர்கள் தொழுநோயால் பீடிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தில் மாத்திரம் 140க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் தொழுநோயால் பீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தொழுநோய் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பிரியந்த கருணாரத்ன கூறியுள்ளார். இதனால் சிறுவர்களின் சருமத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் குறித்து பெற்றோர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். தொழுநோயால் பீடிக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி சிகிச்சைகள் அளிக்கப்படுவதாகவும் டாக்டர் பிரியந்த கருணாரத்ன குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடம் இலங்கையில் 1853 தொழுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 42% மேல் மாகாணத்திலும் 15% தென் மாகாணத்திலும் அடையாளம் காணப்பட்டதாக தேசிய தொழுநோய் ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மினுவாங்கொடையில் போலி சாரதி அனுமதி பத்திரங்களை தயாரித்து விநியோகிக்கும் குழு ஒன்றைச் சேர்ந்த 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாலியகுட குற்றத்தடுப்பு பிரிவினர் மினுவாங்குடை பகுதியில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பஹலகாம, மபூதல ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் குறிப்பிட்டனர். போலீஸ் சாரதி அனுமதி பத்திரங்களை தயாரித்தமை, அவற்றை தன்வசம் வைத்திருந்தமை மற்றும் போலீஸ் சாரதி அனுமதி பத்திரம் தயாரிப்பதற்கு உடந்தையாக செயற்பட்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை இன்று மினுவாங்குடை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கரகம மற்றும் ரத்மலானை ஆகிய பகுதிகளில் ஹெரோயின் வைத்திருந்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மகரகம்பு பொல்வத்தை சந்தி மற்றும் ரத்மலானை பகுதிகளில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நுகிக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 51 சக்தி பீடங்களில் ஒன்றான திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் திருக்கோயில் பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் இன்று முற்பகல் பக்திபூர்வமாக நடைபெற்றது. மகா கும்பாபிஷேக தினமான இன்று அதிகாலை முதல் யாக பூஜைகள் நடைபெற்றதுடன் பின்னர் மகா பூர்ணாகுதி இடம்பெற்றது. இந்த யாக பூஜைகளுக்காக திரியத்திம்ச கொண்ட மகா யாகசாலை அமைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். பின்னர் ராஜகோபுரம் மற்றும் ஏனைய தூபிகளுக்கான கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பிரதான மூர்த்தி கும்பங்கள் வீதி பிரதட்சணம் ஆரம்பமானது. சிவாச்சாரிய பெருமக்கள் வேத பாராயணம் செய்ய அடியார்களின் அரோகரா கோஷத்துடன் கும்பங்கள் ஆலயத்துக்குள்ளே எடுத்து செல்லப்பட்டன. சுப முகூர்த்தத்தில் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாளுக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து சர்வ மங்கல தச தரிசனம் தீபாராதனை நடைபெற்றது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சர்வதேச நாடுகளில் இருந்தும் வருகை தந்த பெருந்திரளான பக்தர்கள் கும்பாபிஷேக கிரிகளில் கலந்து கொண்டிருந்தனர். இன்று மாலை விசேட வசந்த மண்டப பூஜை நடைபெற்ற சர்வ அலங்காரங்களுடன் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் திருவீதியுலா இடம்பெறவுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் சில பகுதிகளில் நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் களஞ்சிய சாலைகள் இதுவரை திறக்கப்படாததால் நெல்லை விற்பனை செய்வதில் சிரமத்தை எதிர்கொள்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அண்மையில் ஏற்பட்ட பாரிய வறட்சியினால் அம்பாறை மாவட்டத்திலும் அதிகளவிலான நெற்செய்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. எனினும் விவசாயிகளின் கடின முயற்சியினால் பாதுகாக்கப்பட்ட வயல்களில் தற்போது அறுவடை நடைபெற்று வருகின்றது. வறட்சியை அடுத்து பெய்த மழை காரணமாக கூடுதலான அறுவடை கிடைத்துள்ள போதிலும் நெல்லை குறைந்த விலைக்கு விற்க நேரிட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். புறத்தில் வந்து குறைஞ்ச விலைக்கு கேட்கானல் அரசாங்கம் நெல் எடுக்கிறண்டு அரசாங்கம் இது துறவப்படல அவ நாங்க எப்படி இந்த நெல்லை விற்கிற அரசாங்கம் இதை சரியா கவனிக்கணும். செய்யறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிற காலத்தை நேரமாகி
எந்த கவடம் பிறக்கல. அதே காரணத்தாலே நெல்லுக்கும் கடும் கஷ்டம். அப்போ நாங்கள் இந்த ஏழை மக்கள், இந்த வேகியா மக்கள் எப்படி நாங்கள் இதை மூன்று கொள்ளும் இந்த கடன் தணிக்கைகளை இந்த பேங்கிலோட நாங்கள் எப்படி கட்டுற, எப்படி இந்த மக்களை காப்பாற்றுறோம். இந்த விடயம் தொடர்பில் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் MP திசாநாயக்கவிடம் வினவிய போது எதிர்வரும் நாட்களில் நெல் கொள்வனவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இலைமறை காயாக இருக்கின்ற விளையாட்டு வீரர்களை இனங்கண்டு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் ஊக்குவிப்பு செயற்திட்டத்தின் விருது வழங்கல் விழா இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஊக்குவிப்பு செயற்திட்டம் இன்றைய தினம் திருகோணமலை உவர்மலை விவேகானந்த கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசிய ரீதியில் திறமைகளை வெளிப்படுத்திய வீர வீராங்கனைகளின் ஆற்றல்களை கௌரவிப்பதற்காக இலத்திரனியல் ஊடகம் ஒன்று ஏற்பாடு செய்துள்ள முதலாவது விருது வழங்கல் விழாவாக ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டின் பிளாட்டினம் விருது வழங்கல் விழா திகழ்கின்றது. வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் இந்த விழாவில் திருகோணமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் பல வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்படி இந்த செயற்திட்டத்தில் திருகோணமலை மாவட்டத்தின் அதிசிறந்த வீரராக குண்டெறிதல் விளையாட்டில் அதீத ஆற்றலை வெளிப்படுத்திய கிண்ணியா மத்திய கல்லூரியைச் சேர்ந்த பஹிருஸ் இஸ்லாம் தேர்வு செய்யப்பட்டார். இந்த செயற்திட்டத்தில் ரக்பி விளையாட்டு தொடர்பான நுணுக்கங்களும் திருகோணமலை உவர்மலை விவேகானந்தா கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வேடந்தாங்கல் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பிரதேசமாகும். இவ்வூரில் உள்ள பறவைகள் சரணாலயம் மிகவும் புகழ்பெற்றது. தமிழ்நாட்டின் சிறிய பறவை புகலிடங்களில் மிகவும் பழமை வாய்ந்த வேடந்தாங்கல் சிறப்பான வரலாற்றை பெற்றுள்ளது. இங்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து பல்வேறு நாடுகளில் இருந்து வேடந்தாங்கல் பறவைகள் வந்து செல்கின்றன. 1700ஆம் ஆண்டுகளில் கிராம உள்ளூர் பண்ணையாளர்கள் பறவைகளை வேட்டையாடும் இடமாக இது இருந்துள்ளது. வேடந்தாங்கல் பிரதேசத்திற்கு ஆண்டுதோறும் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் பறவைகள் வருகின்றன. இவ்விடத்திற்கு கனடா, சைபீரியா, பங்களாதேஷ், பர்மா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலிருந்து பறவைகள் வந்து செல்கின்றன. அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான பருவத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் இங்கு தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கின்றன. இங்கு வரும் பறவைகளில் நீர்க்காகங்கள், பலவித கொக்குகள், நாரைகள், கூலிக்கடா, நீர்க்கோழி போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த மணித்தியால செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.